அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நலமா இருக்கேங்க. தங்கம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி தங்கத்தை விரும்பாதவங்க இருக்கவே முடியாது. அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னுடைய ஆரம் நெக்லஸை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது நிறைய பேர்னா சில பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நேத்து கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் என்னோட ஆரம் நெக்லஸ் போடவா இல்ல ஆன்மீகம் பத்தி அதாவது கொலுவை பத்தி போடவான்னு கேட்டேன். நிறைய பேர் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஆரம் நெக்லஸ் சொன்னீங்க. அதனாலதான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தங்கத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அது ரேட்டு ஏற ஏற நமக்கு அதோட மதிப்பு ஏறினாலும் சரி குறைஞ்சாலும் சரி தங்கம் என்னைக்குமே தங்கம் தான். அதனால பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தைங்களை கொஞ்சம் போது கூட நம்ம அலுமினியம் பித்தளைன்னு யாரும் குழந்தைங்களை கொஞ்ச மாட்டோம். அதுவும் ஒரு உலோகம் தான். ஆனா அதை சொல்ல மாட்டோம். தங்கம் என் செல்லம் அப்படிதான் நம்ம சொல்லுவோமே தவிர யாருமே வேற உலோகத்தோட பெயரை சொல்லி நம்ம குழந்தைங்களை கூட கொஞ்ச மாட்டோம். சோ நமக்கு பிடிச்சவங்களை கம்பேர் பண்றத கூட பாத்தீங்கன்னா தங்கத்தை தான் சொல்லுவோம். சோ அந்த தங்கத்தை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறோம். எந்த நாள்ல வாங்கலாம், எந்த நேரத்துல வாங்கலாம், என்ன திதியில வாங்கலாம், புஷ்யமி நேரம் அப்படின்னா என்ன, புஷ்யமி நட்சத்திரத்தை பத்தியும் சொல்ல போறேன். அப்படின்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா என்னோட நெக்லஸ் ஆரத்தையும் காட்ட போறேன். அதனால தயவு செய்து பாருங்க. நான் வாங்கியிருக்கேன் இந்த நகையை பாருங்கன்னு சொல்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. நான் வாங்கின மாதிரி நீங்களும் வாங்கணும். இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க வீட்லயும் தங்கம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு தான் இந்த நாள்ல நான் வியாழக்கிழமை குரு நாள்ல அதாவது தங்கம் வாங்க வேண்டிய இந்த நேரத்துல பார்த்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் இந்த வீடியோ முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம தங்கம் நம்ம வீட்டுல வச்சுக்கிறது சேஃப் கிடையாது. கொஞ்சம் அதிகமான பவுன்லாம் இருக்கிறது. அதனால நம்ம லாக்கர்ல வச்சுக்கணும். அதுல இருந்து நம்ம எடுத்துதான் நான் உங்களுக்கு காட்ட முடியும். அதனாலதான் டிலே ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல போடணும், இந்த நேரத்துல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓம் கங்கநாதிபதையே நமக. ஓம் கங்கநாதிபதையே நமக. ஃபர்ஸ்ட் தங்கம் ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிறத விட அது நம்மளோட பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, அதாவது ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. நம்ம கிட்ட எவ்வளவு பவுண்ட் இருக்கு, நம்ம கிட்ட தங்கம் இருக்கா, அதை வச்சுதான் மதிப்பீடு செய்யறது இந்த உலகம். இப்பதான் அப்படிதான் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா அதுக்காக தேடலும் ஓடலும் நம்ம கிட்ட நிறைய இருக்கிறனால நம்ம அதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். தங்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதாவது அது ரொம்ப கம்மியா தான் நம்ம பூமியில இருக்கு. ஆனா அதுக்கான தேவைகள் பாத்தீங்கன்னா அது மீதான ஆசைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா குறைவா இருக்கிற பொருளுக்கு பாத்தீங்கன்னா மதிப்பு அதிகமா தான் இருக்கும். ஈஸியா கிடைக்கிற பொருளுக்கு மதிப்பு கிடைக்காது. அதே மாதிரிதான் இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எதெல்லாம் ஈஸியா கிடைக்குதோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கறதுக்கு அது மரியாதை இருக்கும். அதனாலதான் உண்மைக்கு இன்னமும் மரியாதை இருக்கு. உண்மை மாதிரிதான் தங்கம். உண்மை இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது நல்ல எண்ணங்கள் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அதை பத்தி நம்ம நிறைய பேர் பேசுவோம். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவோமே தவிர நம்ம அப்படி மத்தவங்கள்ட்ட நடந்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறிதான். அதே மாதிரி இப்ப காமராஜர் ஐயாவும் கக்கனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருமே சிறந்த தலைவர்கள்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் காமராஜர் ஐயாவை பத்தி புகழ்ந்து பேசுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தலைவர் என்ன நம்ம பார்க்கவே இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவர் என்ன புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சோ அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கறதுனாலதான் இந்த தங்கத்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி இந்த தங்கம் அதுக்கு நமக்கு ஏத்த மாதிரி வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நமக்கு தேவையான டிசைன்ல அது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதோட சிறப்பு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது மெயினா. அதாவது மத்த பித்தளை, சில்வர், அலுமினியம் இது எல்லாமே உலோகம் மாதிரி தங்கமும். ஆனா இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அடகு கடையிலயோ இல்ல விற்கிறோம் அப்படின்னா அந்த தங்கத்தோட மதிப்பு அன்னைய ரேட்டுக்கே எடுத்துக்குவாங்க. இதே ஒரு சில்வர் குடம் இப்ப ரீசெண்டா கூட நான் வாங்கியிருந்தேன் குடம் மாத்திரேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு குடம் எடுத்திருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அதே சில்வர் குடம் அதோட வெயிட் அதிகமானதுதான். ஆனா அது பழசுங்கிற ஒரே காரணத்துக்காக அது பாத்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா புதுசா வாங்கின சில்வர் குடம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா தங்கம் பாத்தீங்கன்னா நீங்க 1 கிராம் அப்ப 400 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, இல்ல 3000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சோ பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின விலையை விட அதிகமா அதை நம்ம விற்க முடியும். அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அதனாலதான் நமக்கு தங்கத்தை பிடிக்குது. தங்கம் வாங்க உகந்த நாள் எப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய், ஞாயிறு, திங்கள், சனி பெருக்கு. அதாவது வளர்பிறையில வர சனிக்கிழமை.
திங்கக்கிழமை எது பண்ணாலும் திரும்ப திரும்ப வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த துக்க காரியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்க போறதுக்கு வந்து திங்கக்கிழமை போக மாட்டாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப போய் நம்ம துக்க காரியம் விசாரிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு போக மாட்டாங்க. அது இல்லாம திங்கக்கிழமைனாலே அது சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவனுக்கு உரியது. அதனால திங்கக்கிழமை வந்து எடுக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது, அங்காரகன் அவருக்கும் வந்து உரிய நாள். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில எடுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா வளர்பிறை சனிக்கிழமை அமாவாசையில முடிஞ்சு வருவது சனி பெருக்கு, அதாவது பெருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சனி பெருக்கு அன்னைக்கு நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம அக்ஷய திருதின்னு ஒண்ணு இருக்கும். அந்த அக்ஷய திருதிய நாள்ல அப்ப நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எங்கிறது பாத்தீங்கன்னா அந்த நாள்ல வாங்கினா சேருங்கிற ஆசையினாலதான் எல்லாரும் போறோம். உங்களால அன்னைக்கு வாங்க முடியல, நீங்க வருத்தமே பட வேணாம். அன்னைக்கு ஒரு கல்லுப்பு கூட வாங்கி வச்சாலே நமக்கு போதும். அதனால நீங்க மத்த நாட்கள்ல செவ்வாய், ஞாயிறு, திங்கள், அப்புறம் சனி பெருக்கு வளர்பிறை சனியில கூட நீங்க வந்து நகை வாங்கலாம். பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம நகை வாங்கவே முடியாது. ஏன்னா 4 to 6ங்கிறது கடை திறக்க மாட்டாங்க. மாலை 6 மணிக்கு மேல வாங்கலாம். அது மட்டும் இல்லாம நல்ல நேரம் கௌரி நல்ல நேரத்துல நம்ம வாங்கிக்கிறது நல்லது. யமகண்டம் ராகு காலத்துல வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, நம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்து 3 நாள் இருக்கும். நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு இருக்கும். 2.5 நாள்ல வந்து சந்திராஷ்டமம் இருக்கும். 7.5 சனி பண்ண முடியாது கூட, சந்திராஷ்டமம் 2 நாள்ல பண்ணிரும். அந்த நாட்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். வீண் வாக்குவாதங்கள், புதுசா ஏதாவது முடிவு எடுக்கிறது அந்த மாதிரி சமயத்துல நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமங்கிறது சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல இருந்து வர்றதுதான் அந்த அஷ்டம்ங்கிறது. அந்த சந்திரன் 8ஆம் இடத்துல நமக்கு மனசு வந்து தெளிவா இருக்காது, குழப்பத்துக்குரிய ஒரு நாள். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து இந்த நல்ல விஷயங்கள் நமக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு நம்ம செய்ய மாட்டோம். நம்ம வீடு பால் காய்ச்சறது, வீடு வாங்குறது, வீடு பூஜை பண்றது எதுவுமே வந்து நம்ம அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கா சந்திராஷ்டமம் இருந்தா அந்த நேரத்துல பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் நகையும் நீங்க வந்து வாங்காதீங்க சந்திராஷ்டமம் அன்னைக்கு. எதுல வாங்கினா இன்னும் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிகை நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குளிகை நேரத்துல நம்ம எது நல்லது பண்ணாலும் திரும்ப திரும்ப அது நடக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா குளிகை நேரத்துல வந்து நம்ம வீடு, நிலம், சொத்து, நகை வாங்குறது, பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது, பணம் போடுறது, உண்டியல்ல சேமிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தான தர்மங்கள் பண்றது, கோவிலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குளிகை நேரத்துல பண்ணலாம். அப்ப நீங்க வந்து தங்க நகையும் வந்து 1 கிராம் வாங்கினாலும் அந்த குளிகை நேரத்துக்காக வெயிட் பண்ணி எப்ப வருதுன்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா 7 to 9 அந்த மாதிரி வரும். இப்ப குளிகை நேரம்லாம் வந்து இந்த நாட்கள் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா முதல் 4 நாட்கள், அந்த நாட்கள்ல எப்ப உங்களுக்கு குளிகை நேரம் வருதோ காலண்டர்ல பார்த்துட்டு அந்த நேரத்துல நீங்க வந்து பகல்ல அதாவது மதிய நேரத்துல ஒரு 10 மணிக்கு மேல அப்படி வர குளிகை நேரத்துல போய் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்கன்னா இன்னுமே சிறப்பு. ஏன்னா 4 to 6 ராகு காலம், அதுக்கு முன்னாடி 3 to 4:30 வந்து பாத்தீங்கன்னா குளிகை நேரம். அந்த நேரத்துல நான் வந்து அதிகமா வந்து நகையை எடுப்பேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம லீவா இருக்கும், குடும்பமா சேர்ந்து நம்ம வீட்டுக்காரர் நம்ம எல்லாம் போய் பார்த்து பொறுமையா எடுத்துட்டு வரலாம். அதனால நான் எப்பவும் சூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 3 to 4:30. அதே மாதிரி சனிக்கிழமைகளையும் போய் எடுப்பேன். சனி பெருக்கு வந்த போது சனி வந்து பெருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறனால சனி பெருக்கு அன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். மத்த நாட்கள் எடுக்கிறத இந்த 2 நாளுமே வந்து நான் எடுத்திருக்கேன். அதுவும் குளிகை நேரத்தை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நகை வந்து நல்லா சேர்ந்துச்சு. அதாவது பஞ்சமிங்கிறது வாராகி அம்மனுக்கு உரியதுதான். அது இல்லாம அம்மன் கோவில் எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்தது. சஷ்டி நமக்கு தெரியும், முருகனுக்கு உகந்தது. பௌர்ணமிங்கிறது சொல்லவே வேணாம், சிவனுக்கும் உரியது. அதே மாதிரி குபேரனுக்கு ஒரு பூஜை பண்ணக்கூடிய ஒரு நாள் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திதிகள், ஏகாதசிங்கிறது பெருமாளுக்குரியது. பெருமாள் சொல்லவே வேணாம், அவர்கிட்ட இருக்காது செல்வமே கிடையாது. இந்த மாதிரி திதிகள்ல நீங்க வந்து நகை எடுத்தீங்கன்னா அந்த நகை வந்து நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதே மாதிரி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 நட்சத்திரம் இருக்கு. தங்கம் வாங்கும் போது அஸ்வினி, ரோகிணி, மிருகஸ்திரிடம் சொல்லுவாங்க, மிருகஸ்ரீஷம் அந்த நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், சித்திரை, அனுஷம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல பூசம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல வந்து நீங்க வந்து நகை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ரேவதி நட்சத்திரம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரேவதி நட்சத்திரம், அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது, அதே மாதிரி பஞ்சமி திதியும் வருது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிகை நேரத்துக்கு நீங்க வந்து அவைலபிளா இருக்கீங்க அந்த நேரத்துல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். முதல் நான் இப்பதான் தங்கம் வாங்க போறேன், சேர்க்க போறேன், பணம் ரெடி பண்ணிட்டேன், ஆனா வந்து வாங்க போறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்குங்க. நீங்க வாங்கும் போது அந்த குளிகை நேரத்துல நீங்க வாங்கினாலே உங்களுக்கு வந்து தங்கம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். சோ நட்சத்திரம், நேரம், நாள், அதுக்கப்புறம் திதி எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க நகைப்பெட்டியில என்ன வந்து வைக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். நகைப்பெட்டி அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நகை பாக்ஸ் வச்சிருப்பீங்க, சின்ன தோடு வச்சிருந்தா கூட ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, இல்ல மூக்குத்தி கூட சின்ன பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா
அதுல நகை இருந்துச்சுன்னா அந்த நகைப்பெட்டியில ஒரு பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துளசி இலை, இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு மல்லிகைப்பூ கூட வைங்க, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது மல்லிகைப்பூ. அதனால அதையும் வச்சு நீங்க வந்து மூடி வச்சிருங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மல்லிகைப்பூவையும் அந்த துளசி இலையும் மாத்திருங்க. பச்சை கற்பூரம் இப்படி அதுவே வந்து காத்துல வந்து ஆவியாயிரும். அது கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற வந்து மாத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது பச்சை கற்பூரம், அந்த கிராம்பு, அந்த ஏலக்காய், அந்த துளசி இலை இருக்கிற இடத்துல எல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தங்கம் வந்து சேரும். நம்மளும் வந்து ஒரு சுத்தபத்தமான இடத்துல தான் அதெல்லாம் வைப்போம். இதை வச்சாலே நம்ம கண்ட இடத்துல நகையை வைக்க மாட்டோம். ஒரே இடத்துல வைப்போம். அதாவது பாதுகாப்பா வைப்போம், ஒரு பக்தியோட வைப்போம். அந்த பக்தியும் இந்த நம்மளோட நேரம் எல்லாம் ஒண்ணு சேரும் போது கண்டிப்பா வந்து நகை வந்து நமக்கு சேரும். இதுதான் வந்து என்னோட நெக்லஸும் ஹாரமும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 பவுனு. இது மங்களன் மங்கள்ல தான் எடுத்தேன். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன மணி மாதிரி இருக்கும், கீழே டாலர் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஜாயிண்டா இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 3 பவுனு ஹாரம். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து 5 பவுனு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆரம் நெக்லஸ். இது வந்து நான் வீடு கிரகப்பிரவேசத்தப்ப நான் வந்து வாங்கினது. இந்த வீடு கிரகப்பிரவேசம் வாங்கி, அதாவது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறம் உடனே போய் வச்சது. இப்பதான் வந்து திருப்பணும். 2 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் திரும்ப எமர்ஜென்சினாலும் இது வச்சுதான் நாங்க வந்து அடுத்தது ஏதாவது பண்ணணும், லோன் கட்டணும் எமர்ஜென்சி அப்படின்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நமக்கு இருக்குங்கிறனாலதான் இப்ப காசு இருக்கும்போது திருப்பியாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது எமர்ஜென்சினாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து நம்ம நகை சேர்க்கறதே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க காட்ட சொன்ன மாதிரி நான் வந்து காட்டிட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து சீக்கிரமா வந்து நகை வந்து சேரும். இது 2 அடுக்கு இருக்கனால கொஞ்சம் கிராண்டா தெரியுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொக்கி, ஹூக்கு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேணா கூட அங்க வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம், இந்த கிராம்பு இதெல்லாம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி லவங்க இலையில நீங்க வந்து நகை சேரணும் அப்படின்னு சொல்லி கூட எழுதி வைக்கலாம். அதே மாதிரி வசம்புக்கு இருக்கிற மகத்துவம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வசம்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பணத்தை வந்து ஈர்க்கும். அதனால வந்து இந்த பொருளை நான் வந்து இதோட சேர்த்து தான் வச்சிருப்பேன். வசம்பு, கிராம்பு, ஏலக்காய், இந்த லவங்க இலையில வந்து நகை சேரணும், பணம் சேரணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து எழுதியும் நீங்க பணம் தங்கம் சேரணும் எழுதியும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சு நான் வந்து 1 வருஷம் ஆச்சு மேல. அதனால இது மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா புஷ்யமி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த புஷ்யமி நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 திதிகள்லையும் 8வது நாளா வர்றதுதான் புஷ்யமி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்துல நம்ம நகை வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த நாளா சொல்றாங்க. இது மற்ற நாட்கள் எதுவுமே நமக்கு செட் ஆகல அப்படின்னாலும் இந்த அமாவாசை, பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த புஷ்யமி நட்சத்திரத்துல கண்டிப்பா வந்து நமக்கு வந்து நகை சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் சொல்றாங்க. இந்த 8ஆம் நாளை வந்து நீங்க தவற விடாம நகை வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் நாளுங்கிறதுனால அஷ்டமி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நாள் தான் வந்து புஷ்யமி நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ அந்த நட்சத்திரத்தையும் தவற விட்டுறாதீங்க. நான் இதுல இந்த வரைக்கும் நான் வாங்கினது இல்லை. எனக்கே வந்து 2 நாள் முன்னாடி தெரியும். போன மாசம் ஏதோ ஒரு தடவை பார்த்தேன், புஷ்யமி நட்சத்திரம்ங்கிறது பார்த்தேன். ஆனா வந்து நீங்க நகை வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த நாட்கள், இந்த நேரம், இந்த திதியெல்லாம் பாத்துக்கோங்க. அந்த புஷ்யமி நட்சத்திரம் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்க கண்டிப்பா வாங்குங்க. கண்டிப்பா அதுவும் குளிகை நேரத்துல வாங்குங்க. கண்டிப்பா நகை வந்து சேரும். இதோட பார்ட் 2 வீடியோ, அதாவது என்னோட மேஜிக் பாக்ஸை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரும். கண்டிப்பா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க.